எவ்வளவு வாட்டி ட்ரை பண்றது லைன் அங்க இருக்காரு அங்க அதோ அந்த ரூம்ல நான் இங்க உட்கார்ந்து இருந்தேன் அப்ப போறத பார்த்தேன் இப்பதான் போனாரு அரே ஷூர் அது ஆக்சுவலி என்னோட அண்ணி ஷர்லினுடைய ரூம் அது ஆட இது உங்களுக்குன்னு கொடுத்த ரூம் உங்களுக்கு தானே தெரியணும் உன்ன ஏய் என்ன பத்தி ஏன் கோவப்படுறன்னு கேக்குறியா? எந்த உரிமையை பத்தி பேசுற? முதல்ல உன் மனசுல கைய வச்சு மரியாதையா சொல்லு. நீ ஷர்லினுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இல்ல. இதோ என் நெஞ்சில கைய வச்சு சத்தியமா சொல்றேன். நான் ஷர்லினுக்கு சொந்தமா இருக்க என்னைக்கும் இருப்பேன். அமைதியா இரு. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அமைதி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற பேபி? அந்த ரூமை ஏன் ரூம்னு சொல்லிக்காம கிரீஷுடைய ரூமை ஏன் ரூம்னு சொல்லிக்க முடியுமா? இல்ல கரணுடைய ரூமை ஏன் ரூம்னு சொல்லிக்க முடியுமா? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரிய மாட்டேங்குதுல? நீ அந்த ரூம்குள்ள போக கூடாது. வேற எங்க? நீ இப்போ எல்லார்கிட்டயும் ஸ்பெஷலி லூத்ராஸ் கிட்ட எந்த டீல் துபாயில நடக்க இருந்ததோ அது யூஎஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. சோ நீ யூஎஸ் டைம் படி வேலை பார்க்கணும்னு சொல்லு. அங்க பகலா இருக்கும்போது இங்க ராத்திரி. சோ ராத்திரி முழுக்க போன் கால்ஸ் பண்ணனும், இமெயில்ஸ் பண்ணனும்னு சொல்லு. தட்ஸ் இட். நீங்க வந்துட்ட. சோ கல்யாணத்தை என்ஜாய் பண்ண உன் பொண்டாட்டி கூட இங்க அங்கன்னு ஜாலியா சுத்து. ஆனா லூத்ரா ஹவுஸ்க்கு போனதும் நீ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்ன புரிஞ்சுதா? ராத்திரி முழுக்க வேலை பண்ணணுமா? அப்ப பகல்ல? ஐயோ என்ன இது மொக்க பேட்டர்னா இருக்கு. எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும்? நான் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேடுற வரைக்கும். பேபி எனக்கு பகல்ல தூக்கம் வராது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? டான்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ராத்திரி முழுக்க கண் முழிச்சிட்டு இருப்பல. கிருத்திகாவுடைய ரூம்க்கு நீ போக கூடாது. நீ தூங்கணும்னு நினைச்சேன்னா நீ எல்லார்கிட்டயும் இல்ல நான் கிருத்திகாவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அண்ணன் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் கெஸ்ட் ரூம்ல தூங்கிக்கிறேன்னு சொல்லணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை ஆகியிருக்கேன். ஆனா நீ மறுபடியும் என்ன கெஸ்ட் ரூம்ல? என்னாச்சு கிருத்திகா? ஏதாவது வேணுமா? அது ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் ஒன்னா போலாமே. எங்க? டெரஸ். நாங்க எல்லாரும் டெரஸ்க்கு போறோம். நீ கூட வா. Yeah, of course. Let's go. பிருத்வி இந்த ரூமுக்கு தானே வந்தான். இங்கிருந்து எங்க போய் மறைஞ்சான்? அது சரி, நீதானா இந்த ஸ்ரீகாந்த்? இவன் தான் போய் சொல்லிருக்கான் பிருத்வி ஷர்லினுடைய ரூம்ல இருக்கான்னு சொல்லிருக்கான். இன்னைக்கு இவனால என்னுடைய ஸ்வீட் இன்னோசன்ட் முட்டாள் மனைவி என்னுடைய கிருத்திகாவும் அந்த வாயாடி ஸ்ருதியும் வந்திருக்காங்க. அதுவும் கையும் கழுவுமா எங்களை பிடிக்கிறதுக்கு. சாரி ஸ்ரீகாந்த், உனக்கு தெரியாதியா இந்த கிரேட் பிருத்வி இருக்கானே அவன் எல்லாரோடையும் மேட்ச் ஆயிடுவான். ஆனா இந்த பிருத்வியை மட்டும் கேட்ச் பண்றதுன்றது சாத்தியமே இல்ல. ஒரு நிமிஷம், பசிக்குது. ஏதாவது ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்துட்டு வாயே. போ சீக்கிரம் கொண்டு வா மேடம். மாம், நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி இங்க வரணும்னு சொன்னீங்க. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்களேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட ஜானகி, எதுக்காக நிக்கிறீங்க? உட்காருங்க. ராக்கி, நான் உட்கார்ந்துட்டேன்னா ஆரம்பிக்க வேண்டியது எப்படி ஆரம்பிக்கும்? என்ன சொல்றீங்க? அட அதுதான், பாசிங் தி பார்சல். பாசிங் தி பார்சல். கரீனா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் கூப்பிட்டேன். நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம் இல்லையா? ரொம்ப ஜாலியா இருக்கு. அதனால ஒண்ணு பண்ணலாம், கேம் விளையாடலாம். அம்மா, நாங்களும் வந்துட்டோம்.
அட பரவாயில்லையே, இங்க செம்ம சூப்பரா இருக்குப்பா. அது சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கரண் மாமா எங்க? சமீர் கூட காணோம். ரஜத் எங்க? வந்துருவாங்க. அப்படி எல்லாரும் கீழே இருக்காங்க, இருங்க நான் பாத்துட்டு வரேன். வேணாங்க, நான் போய் கூட்டு வரேன், நீங்க உட்காருங்க. நீங்க அது வரைக்கும் கேமுக்கு தேவையானதை ரெடி பண்ணுங்க. இதோ நான் வந்துடுறேன். வாங்க வாங்க. ஓ எஸ். என்னப்பா காயின் விழவே மாட்டேங்குது. அட நல்ல வேலை, எல்லாரும் இங்கே இருக்கீங்க. நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் வாங்க மாடிக்கு போலாம். எதுக்கு? மாடியில எல்லா லேடிஸும் ஒண்ணு கூடி இருக்காங்க. நம்ம அங்க பாட்டு பாடி கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். நாங்க அங்க என்ன பண்றது? லேடிஸ் தான் நாங்க ஒண்ணு கூட இருக்காங்க. பயந்துட்டீங்களா? எங்களை எதிர்த்து போராட முடியாது, அதனால தானே. அட ஜானகி ஆண்டி, நாங்க ஒண்ணும் பயப்படல. இங்க சீரியஸா கேம் போய்கிட்டு இருக்கு. கமான் ப்ரோ, கமான் கமான். அண்ணே, நீங்களாவது சொல்லுங்களேன். மேல மாடிக்கு வர சொல்லுங்க. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு வேற தூக்கம் வருது. கரண் இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க எதுக்கு வந்து சொல்லவே இல்லையே. அது பிரீதா உன்னை மிஸ் 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 பண்றா. அண்ணா சரி, நீ பிஸியா இருந்தா பரவாயில்ல, நான் போய் சொல்லிடுறேன். ஓகே, என்னோட கேம் ஓவர். பாய். அட என்னப்பா எங்க இப்பதான் போறீங்க? கேம் சீரியஸா போயிட்டு இருக்கு. பிரீதா. அட அண்ணா, நான் என்னப்பா ஒரு ஆள் நீ எப்படி இதெல்லாம் விளையாட முடியும்? நியாயமே அண்ணா, ஏன் பாத்துக்க. இப்படி பண்ணிட்டு போறீங்க? அண்ணா, அண்ணா. கரண். எப்படி புருஷன்காரன் பொண்டாட்டிய தேடி போயாச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க யாருக்கும் இப்ப தூக்கம் வர போறது இல்ல இல்லையா? போங்க போங்க, எல்லாரும் மாடிக்கு போங்க. என்னப்பா நீங்க வந்து கேம் ஸ்பாயில் பண்ணீங்களே. சரி சரி போங்க. என்னப்பா இப்படி வந்து பண்ணிட்டாங்க. ச்சே. என்னப்பா யார் இங்க என்ன நினைக்கிறது? இங்க என்ன நடக்குது? ஆமாமா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அட ஜானகி, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அட வாணியம்மா, அது ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் லேடிஸ் உட்காரு. விளையாடுற கேம், நாங்கெல்லாம் விளையாட வரலன்னு சொன்னாங்க. அப்படின்னா எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? அட சாம்பிள் விஷயம்தான். நான் உடனே கரண் கிட்ட போய் பிரீதா கூப்பிடுறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், காதலர் ஓடி வந்துட்டான். பின்னாடியே இவங்களும் ஓடி வந்துட்டாங்க. என் பிரீதாக்காவோட மேஜிக் பாத்தீங்களா? மாமா தலைமையில உட்கார்ந்து ஆடும். அப்படின்னா நீ என்ன நினைக்கவே இல்லையா? அட கரண் மாமா, பிரீதாக்கா உங்களை 24/7 நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம். ப்ளீஸ், நம்ம விளையாடலாமா வேண்டாமா? சீக்கிரம் சொல்லுங்க. ஃபேன்டாஸ்டிக், சூப்பர், ஃபேன்டாபுலஸ் ஐடியா. ஆக்சுவலி கீழே ரொம்ப போர் அடிச்சுது. நம்ம கேம் ஏதாவது விளையாடினா கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும்ல, அதாவது எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்டா இருக்கும்ல, அப்படிதானே? இப்போ என்ன கேம் விளையாடலாம்? அட அதுதான் வேர்ல்ட் ஃபேமஸ் கேம், பாசிங் தி பார்சல். சூப்பர். வாவ், இது சூப்பரா இருக்கு. உன்னோட கிளாஸ் எங்க? எங்கள மாதிரி ஓல்டீஸ்க்கெல்லாம் நீங்க டேர கொடுங்க. டேர் வந்தாதான் செம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு தூக்கம் வருது. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஆமா, ரொம்ப ஓல்டா இருக்கிறவங்க எல்லாம் விளையாட மாட்டாங்க, என்ன பண்றது? அப்படியா? நீங்க என்ன கிளவுங்கறீங்களா? அப்படின்னா இந்த கேமை நான் கண்டிப்பா விளையாடுவேன். இதத்தானே நான் விரும்பினேன். சரி, அப்படின்னா நம்ம அந்த பாச கேம் விளையாடலாம். ஒரு நிமிஷம். கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்கு. யாருக்கு டேர் வந்தாலும் அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரே பனிஷ்மெண்ட் தான். 15 நிமிஷத்துக்கு கோழி மாதிரி நின்னாகணும். அட நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, அதெல்லாம் அப்புறம். முதல்ல நீ கேம் ஆரம்பி. கமான் கமான். சரி, எல்லாரும் வந்து பொசிஷன்ல உட்காருங்க.
இங்க பாருங்க, டான்ஸ் ஆடலாம் சொல்லக்கூடாது, ஆக்டிங் கூட என்ன பண்ண வைக்காதீங்க, பாட்டும் பாட சொல்லாதீங்க. இதை தவிர நீங்க என்ன சொன்னாலும் நான் ரெடி. பாருடா, வேற என்ன இருக்கு? இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பா வேற என்ன மிச்சம் இருக்கு? அட, என்கிட்ட என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு வேணா நீ கேளு கேளு. ப்ளீஸ் பா, எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயோடேட்டா எல்லாம் தெரியும். அப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறது? எதை வேணா கேளுமா. ஐ திங்க் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது சரி அப்பா, இன்ன வரைக்கும் என்கிட்ட இருந்து நீங்க மறைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லனா என்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. வை, நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே. ஐ அம் டன். விளையாடுனது போதும்பா. So I will be watching you guys. Okay, continue. ஐயோ சார், என்ன இப்படிலாம்? சரி சரி, மறுபடியும் ஸ்டார்ட். Come on, aunty. இப்பதான் நீ வழிக்கு வர போற. சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் இவ்வளவு நான் கோழி மாதிரி உட்கார வச்சதே இல்ல. அத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போ இப்ப என்ன பனிஷ்மெண்ட் உனக்கு நான் சொல்றேன். யோசிங்க அத்தை. சரி, காயத்ரி மந்திரத்தை சொல்லு. மம்மி, இவ கண்டிப்பா மாட்டினா. இவளால முடியாது. ஒரே பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். Come on, aunty, you can do it. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. பா, பிரமாதம். நான் ஷாக் ஆயிட்டமா. உங்களுக்கு என்ன பத்தி இது கூட தெரியாதா? ரியலி? நிஜமாவே உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். என்கிட்ட ரிமோட் கொடு. ஏன்? I'll make sure இந்த தடவை நீங்க தான் மாட்டணும். ரொம்ப மோசம் கரீனா, நீ ரொம்ப மோசம். மாட்டினா, பசங்களோட அம்மா மாட்டினா, என்னோட குழந்தைங்களோட அம்மா மாட்டினா. சோ ராக்கி, நீ ஒரு வேலை பண்ண. நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாததை என்கிட்ட சொல்லு. கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல 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 இல்ல, ஐ லவ் யூலாம் சொல்ல வேண்டாம். அதாவது நீ என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வரைக்கும் எந்த சிச்சுவேஷன்லயாவது எதையாவது நான் சொல்லியிருந்தா நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்ப? அதாவது, அட கடவுளே, அடடா நான் ஏன் இப்படி பண்ணேன்? யோசிக்கிறேன், இருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை ரொம்ப நாள் முன்னாடி நான் உங்களை ஒரு தடவை தெரியாம அண்ணன்னு கூப்பிட்டேனே. ஐயோ, அது என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது. அப்ப என் கூட கல்யாணம் ஆகணும் உனக்கு தெரியாதுல்ல? மகேஷ், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் வாழ்க்கையில இன்னைக்கும் நான் நினைச்சு வைக்கப்படுற ஒரு விஷயத்த தானே சொல்ல சொன்னீங்க. சோ இதுதான் அந்த விஷயம். அதை யோசிச்சா எனக்கு இன்னைக்கும் வெக்கமா இருக்கும். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட போய் அண்ணன்னு சொல்லிருக்கேன். மம்மி, என் பொண்டாட்டிய யாராலையும் ஜெயிக்க முடியாது.
அட இல்லம்மா. ஃபைனலி இந்த குடும்பத்தோட கிரேட் ஆக்டர்ஸ் தான் பாட்டி. ஒரே பெர்ஃபார்மன்ஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கம் ஆன் பாட்டி, கம் ஆன், கம் ஆக்டிங் ஆன். ஆக்டிங் ஆக்டிங். சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு எனக்கு வேணும் ஒரு பார்ட்னர். எனக்கு சப்போர்ட் பண்ண யார் எனக்கு சப்போர்ட் பண்ண போறா? கமான் 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 கமான். யார் யார் யாரு? பாட்டி நான் வரட்டுமா? வா 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 வா. சேர கொண்டு வாங்க. அட என்ன பண்ண போறீங்க மம்மி? அட நான் பண்ண போற சீன் இருக்கே, ஒரு படத்துல ஒரு ஹீரோ அவன் பெரியமா கிட்ட ஒரு போக்கிரிக்கு பொண்ணு கேட்பானே, அந்த சீனை பண்ண போறேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? ஒரு நிமிஷம் நான் வந்துறேன். இது வரேன். சரி 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 ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். கம் ஆன் ஹலோ, ஸ்டே. நான் முதல்லயே சொல்லிட்டேன் இவங்கள மாதிரிலாம் என்னால ஆக்டிங் பண்ண முடியாது. அப்புறம் ஏதோ கேட்க கூடாது. அட துப்பட்டாவை கொடு, துப்பட்டா. இந்தாங்க. ஃபேனை போடுமா, ஃபேனை போடு, ஃபேனை போடு. பாட்டி நான் தான் இருக்கேன்ல, இருங்க நான் வரேன். அட மம்மி, அப்படியே துப்பட்டாலாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. குரங்கு பயலே. சரி 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 ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வசந்தி, நீ இவனுங்க முன்னாடி எல்லாம் ஆடாத. அட லூசு, இது வில்லனோட டைலாக். ஹீரோவோட அப்பா டைலாக் பேசு. சரி சரி ஓகே. சொல்லு சொல்லு. உன்னோட பேர் என்ன வசந்தி? இது இல்லடி. ஓ, அந்த பெரியம்மா கிட்ட பேசுறதானே? ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா பெரியம்மா, என்னோட பசங்களுக்கு மட்டும் பொறுப்பு வந்துடுச்சுன்னா என்னோட மூத்த பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன? அவன் இன்னும் எதையும் சம்பாதிக்கலையா? அட இல்ல இல்ல பெரியம்மா, அப்படி இல்ல நான் சொல்லலையே. சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான். ஆனா பெரியம்மா, ஒரு மனுஷனால தினமும் ஜெயிக்க முடியாதுல்ல. சில நேரத்துல பாவம் தோத்தும் போயிடுறான். தோத்து போறானா? ஆமா, சூதாட்டத்துல இதெல்லாம் சகஜம் தானே. என்ன அவன் சூதாட்டக்காரனா? சீ 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 சீ. அவன் ஒன்னும் சூதாட்டக்காரன் இல்ல. அவன் ரொம்ப நேர்மையான நல்ல பையன். ஆனா பெரியம்மா, ஒரு வாட்டி தவறான பாதையில போயிட்டா நல்லது கெட்டதெல்லாம் எங்க தெரிய போகுது? யாராவது கைய புடிச்சி சீட்டாட வச்சுட்டாங்கன்னா பாவம் அந்த புள்ளதான் என்ன பண்ணுவான்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரவுடித்தனம் பண்றவன் அவன், சூதாடுறவன் அவன். ஆனா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல பெரியம்மா, நீங்க அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்ப நேர்மையான ரொம்ப அப்பாவியான பையன். வசந்திய மட்டும் ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம்ல எல்லாம் தோல் தோலா போயிடு போகுது. அட என்னப்பா இந்த கிழவி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? ரவுடித்தனமும் சூதாட்டமும் ஒருத்தனை விட்டு போயிருக்கா என்ன? அட பெரியம்மா, உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன் அந்த மாதிரி ஆளே கிடையாது. வசந்தி ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் அந்த ஆட்டக்காரி வீட்டுக்கு போறத நிப்பாட்டிடுவான். அவ்வளவுதான், எல்லா பழக்கமும் போயிடும். அடடா, இது ஒண்ணுதான் குறையா இருந்தது. அவன் ஆட்டக்காரிக்கிட்டயும் போவானா? அதுல இது என்ன இருக்கு பெரியம்மா? அந்த பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் அந்த ஆட்டக்காரி வீட்டுக்கு போறாங்கல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் ரொம்ப நேர்மையான ரொம்ப அப்பாவியான பையன். உன்னனா சூப்பர் பாட்டி, சூப்பரா பண்ணீங்க. பிரமாதம் மம்மி, பிரமாதம். ரொம்ப அற்புதம். சூப்பர்யா. வெரி குட் சுருதி. நீ தான பாஸ் பண்ண. இட்ஸ் யூ. நீ பாஸ் பண்ண. ரெண்டு பேரும் மாட்டினாங்க. ஒரு வேலை பண்ணலாம், டூயட் பண்ணிக்கலாம். ஷர்லின், நானா டூயட்ல நம்ம என்ன பண்றது? அது நம்ம டான்ஸ் ஆடலாம். டான்ஸா?
அக்கா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். இல்ல 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 பிரீதா எதுவும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா அத்தை பிரீதா எதையுமே செய்யாம ஜெயிச்சிடுவாளே. பரவாயில்ல. ஏன் ஒன்றும் செய்ய வேண்டாம்? உட்காந்துக்கிட்டே விளையாட முடியாதா என்ன? கண்ணை பார்த்துக்கிட்டு லுக்கிங் அட் ஈச் அதர். 2 பேர்ல யார் கண்ணை முதல்ல இமைக்கிறாங்களோ அவங்க அவுட்டு நடத்தும். ஆமா ஆமா, உனக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்ல?